Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. மேகதாது தொடர்பாக திமுக எம்பி தயாநிதி மாறன் கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்திருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மேகதாது அணை குறித்த விரிவான அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும், மேகதாது தொடர்பாக அதாவது அந்த திட்டத்தை திருத்தி மீண்டும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவுமே நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதிலளித்திருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை கேட்போம். செய்தியாளர் பாரதி ராஜா இணைகிறார். பாரதி, ஓவர் டு யூ. கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் மத்திய அரசு ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்திருக்கிறது. கர்நாடக அரசு தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட மேகதாது அணை திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு மக்கள் எழுத்துப்பூர்வமாக பதில் அளித்திருக்கிறார் ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி. அதுல மேகதாது அணை திட்டம் குறித்த மத்திய அரசின் நிலைப்பாட்டை மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த திட்ட அறிக்கை எப்போது சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 2019ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. அதுல மேகதாது அணை திட்டத்தின் மூலமாக பெங்களூர் நகரின் குடிநீர் தேவை, அதே போல நீர்மின் உற்பத்தி குறித்த விரிவான விவரங்களை பதிவு செய்திருப்பதாகவும், அந்த திட்ட அறிக்கை காவிரி நடுவர் மன்ற உத்தரவு மற்றும் மத்திய நீர் ஆணையத்தின் வழிகாட்டுதலுக்கு உட்பட்டு இல்லாததால் அதை திருத்தி சமர்ப்பிக்குமாறு கர்நாடக அரசுக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, 2018 பிப்ரவரி 16ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி இந்த ஒரு மாநிலம் தன் எல்லைக்குள் நீர் பயன்படுத்துவதை தடுக்க முடியாத என்ற போதிலும் அந்த தீர்ப்பாயத்தின் உத்தரவிற்கு முரணாக இருக்கக்கூடாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நதிநீர் பகிர்வு தீர்ப்பின்படி எந்த மாநிலங்களிலும் அணை கட்ட வேண்டும் என்றால் பிற மாநிலங்களின் ஆட்சேபனைகளை முதலில் பெற வேண்டும். அதுவும் அவர்கள் இசைவு தெரிவித்தால் மட்டுமே அது போன்ற கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியும் என தெளிவுபடுத்தி இருக்கிறார் அந்த எழுத்துப்பூர்வமான அறிக்கையில். அது மட்டும் இல்ல, 2 மாநிலங்கள் ஒரு நதிநீர் பங்கீடு சட்டம் இருக்கு இல்லையா, நதிநீர் பங்கீடு சட்டம் 1956 படி இது கர்நாடக அரசு சமர்ப்பித்துள்ள அந்த திட்ட வரைவு அறிக்கை என்பது பொருந்தாது, எனவே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது என்பது அவர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கார் அந்த எழுத்துப்பூர்வமான அறிக்கையில. இதெல்லாம் பாராளுமன்றத்தில் 2019 சமர்ப்பிக்கப்பட்ட திட்ட அறிக்கை தானே தவிர சமீபத்துல கர்நாடக அரசு தெரிவிச்சிருக்கு, நாங்க திருத்தப்பட்ட ஒரு திட்ட வரைவு அறிக்கையை மீண்டும் மத்திய நீர்வளத்துறைக்கு சமர்ப்பிச்சிருக்கோம் அப்படின்னு கர்நாடக முதல்வர் சொல்லியிருந்தார் இல்லையா. அந்த திட்ட வரைவு அறிக்கை குறித்த எந்த தகவலும் இதுல இல்ல அப்படின்றது நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது. ஒட்டுமொத்தத்துல ஏற்கனவே 2019 அனுப்பப்பட்ட திட்ட வரைவு அறிக்கை திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்றத அதிகாரப்பூர்வமா மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி பாரதி. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.